செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் உங்க டூப். இங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மங்கா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மிட்டாமே சிராய்கை ஒசானா நஜிமி நோ ரெனாய் ஸ்டோரி, a love story about a childhood friend who looks like a landmine girl. இதோட ஆத்தர் அண்ட் ஆர்டிஸ்ட் பேரு டெட்டோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேஸ்ட்ரோ பப்ல வெயிட்டரா இருக்க நம்ம எம்சியை கூப்பிட்ட ரிட்சு. எம்சி வந்ததும் அவன்கிட்ட, இங்க பாருங்க மிஸ்டர் வெயிட்டர், என்னோட ஃப்ரெண்ட் இனாமி சொல்றது உண்மையா? உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் கேட்டுமான்னு கேட்டு அவன் கிட்ட போய், இல்ல ஒருவேளை நீங்க 2 பேரும் வெறும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல அதுக்கும் மேலையான்னு டைரக்டாவே சுத்தி வளைக்காம கேக்குறா. இதை எதிர்பார்க்காத எம்சி, இருங்க என்னன்னு கேட்க, அவன் மைண்ட்லயோ எதுக்கு எனக்கு தெரியாத என்னோட இந்த ரிலேஷன்ஷிப் அதுவாவே முன்னேறி போயிட்டு இருக்குன்னு ஓட, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு நினைக்கிறேன். எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது. நாங்க 2 பேரும் கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு தெளிவா ரிட்சு கிட்ட சொல்றான். அதை கேட்டதும் பல்ப் எரிஞ்ச ரிட்சு நினைச்சேன்னு கத்த, ஹினாமி கிட்ட போய், ஹினாமி வா போலீஸ் என்ட்ரி போடுறதுக்குள்ள எஸ்கேப் ஆகிடுவோன்னு அவளுக்கு மட்டும் கேக்குற மாதிரி சொல்ல, ஒன்னும் புரியாத ஹினாமியோ போலீஸா ஏன்னு கேக்குறா. அதுக்கு ரிட்சுவோ, ஏன்னா இங்க ஓ மேலதான் தப்பு இருக்கு அதான் ஹினாமி கிட்ட சொல்லி எம்சிய பார்த்து, எக்ஸ்கியூஸ் மீ வெயிட்டர் சார், செக் கொண்டு வரீங்களா ப்ளீஸ்னு பில்ல கொண்டு வர சொல்றா. எம்சியும் சரி இதோ கொண்டு வரேன்னு போறான். எம்சி கொண்டு வந்த பில்ல ரிட்சு பே பண்ணதும் ஹினாமிய கூட்டிட்டு அவ பப்பை விட்டு வெளியே வர, ஹினாமி ரிட்சுவை பார்த்து, எதுக்கு இப்போ பில்ல பே பண்ணிட்டு என்னை இழுத்துட்டு வந்த? அவங்கிட்ட க்ளோஸ் ஆகுறதுக்கு எனக்கு இருந்த ஒரே சான்ஸ் இதுதான்னு எம்சி கிட்ட பேசாம வந்ததுல கோவத்துல கேக்குறா. அதுக்கு ரிட்சு, நீ நடந்துக்கிறத பார்த்தா அவனுக்கு உன் மேல வெறுப்பு தான் இன்னும் அதிகமாகும்னு சொல்ல, அதை கேட்டதும் என்ன ஏன் இனாமி ஷாக் ஆறா. ஷபான்னு காதல் மயக்கத்துல இருக்க அவளுக்கு புரிய வைக்க, ரிட்சு கொஞ்சம் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாரு, இமேஜின் பண்ணி பாரு, நீ சிவனேன்னு ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்க, அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு எந்த பவுண்டரிஸும் இல்லாம உன்னை கார்னர் பண்ணி உன்கிட்ட இல்லாது பொல்லாததெல்லாம் சொல்றா. அதுக்கப்புறம் அவ பிடியில மாட்டாம தப்பிச்சிட்டோன்னு பார்த்தா இந்த வாட்டி அவ உன்னோட ஒர்க் பிளேஸுக்கே உன்னை தேடி வந்துடுறா, கூட ஒரு பேக்கப் ஆளு வேற. இதை கேட்கவே உனக்கு பயமா இல்ல? சரி இதெல்லாம் விடு, முதல்ல எதுக்கு நீ 10 வருஷமா அவங்கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காம இருந்த? இது உனக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு ரிலேஷன்ஷிப்னா நீங்க 2 பேரும் என்ன ஆனாலும் எப்பவுமே பேசிட்டு கனெக்ஷன்ல இருக்கிறது தானே நார்மல்னு ரிட்சு ஹினாமி பண்ண தப்பு எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ண, ஹினாமிக்கோ கேள்விகளாலே குத்துற மாதிரி இருக்கு. அடுத்த நாள் வீட்ல சோஃபால ஹினாமி படுத்துட்டு இருக்க, அவ மைண்ட்ல, நேத்து ரிட்சு இது உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு ரிலேஷன்ஷிப்னா நீங்க 2 பேரும் என்ன ஆனாலும் எப்பவுமே பேசிட்டு கனெக்ஷன்ல இருக்கிறது தானே நார்மல்னு சொன்னதை ஓடிட்டு இருக்க. இப்போ அது யோசிச்சு பார்க்கும் போதுதான் புரியுது, அவ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு ஹினாமி யோசிக்க, என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட ஒரு நாள் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வாழணுன்ற ஆசையில என்ன பினான்சியலா ரெடி பண்ண நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டேன்னு நினைச்சேன். ஆனா நான் ஒரு லூசு. அவ மேல எனக்கு இருந்த ஃபீலிங்ஸ நான் இன்னும் நல்லா ஆகணும்னு என்ன புஷ் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா தான் வச்சிருந்திருக்கேன்னு அவ பண்ண தப்ப நினைச்சு, எனக்கு தெரிஞ்சு எனக்கு அவனை பிடிக்கல, அவனை பிடிச்ச என்னதான் எனக்கு பிடிச்சிருந்திருக்குன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து, இப்போ உண்மையாவே நான் அவனை லவ் பண்ணியிருந்தா கண்டிப்பா ஏதாவது பண்ணி நான் அப்பத்துல இருந்தே அவன் கூட டச்ல இருந்திருப்பேன்னு அவளுக்கு இருந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணி தெளிவாகுறா. அப்படியே அவ போனை நோண்ட, ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்த அவ ஒரு கஃபேவோட அட்வர்ட்ட பார்க்க, அதை பார்த்ததும் அட கொலாப் கஃபே நடக்குதா, மைண்ட கிளியர் பண்ண அங்க போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு குஷி ஆகுறா. உடனே அவளே டிசைன் பண்ண ஒரு பிளாக் அவுட்ஃபிட்டை போட்டுட்டு கஃபே இருக்க மாலுக்கு போறா. அங்க லெஃப்ட்ல போக மிரர்ல அவளோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்து நல்லா இருக்குன்னு போன்ல ஒரு போட்டோ எடுத்துட்டு, இன்னைக்கு அவுட்ஃபிட் செம்மையா இருக்கே, முடிய கேர்ள் பண்ணதும் இதுக்கு பக்காவா செட் ஆகிடுச்சு சூப்பர்னு நடந்ததெல்லாம் மறந்துட்டு அவளே ரசிச்சு, அங்க போன பிறகு நான் எதை முதல்ல சாப்பிடுறதுன்னு மெனுல இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் நினைச்சு எக்ஸைட் ஆகுறா. உடனே அவ போன்ல டைமை பார்க்க, ஐயோ டைமை பாரு, என்னோட ரிசர்வேஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் போலனா லேட் ஆகிடும்னு அவ ஓட ஆரம்பிக்க, அவ போற வழியில ஒரு சின்ன பொண்ணு, அம்மா நீங்க எங்க இருக்கீங்கன்னு அழுதுட்டு இருக்கிறத கவனிச்சு நிக்கிறா. அழுதுட்டு இருக்க அந்த சின்ன பொண்ணு கிட்ட ஹினாமி போய், என்னாச்சு ஏன் அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அந்த சின்ன பொண்ணும், அம்மா என்னை விட்டு காணாம போயிட்டாங்கன்னு சொல்றா. அம்மாவை விட்டு தொலைஞ்சிட்டான்னு புரிஞ்சுக்கிட்ட ஹினாமி,
அச்சச்சோ! அதான் அழுதுட்டு இருக்கீங்களா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க அம்மா இங்க தான் பக்கத்துல எங்கேயாச்சும் இருப்பாங்கன்னு சொல்லி அவள சமாதானப்படுத்த, அந்த சின்ன பொண்ணும் அப்படியான்னு கேட்க, ஆமா வாங்க நம்ம 2 பேரும் ஒண்ணா உங்க அம்மாவ தேடுவோம்னு ஹினாமி சொல்லி, அதுக்கு முன்னாடி முதல்ல அங்க இருக்க பெஞ்ச்ல போய் நம்ம உட்காருவோமா? நீங்க நடந்ததெல்லாம் என்கிட்ட சொல்வீங்களா? சரியான்னு கேட்கிறா. உடனே அந்த சின்ன பொண்ணும் அழறத நிறுத்தி ஹினாமியோட கைய புடிச்சிட்டு சரின்னு சொல்றா. அப்போ அவங்க பின்னாடி ஒரு உருவம், ஆ கொலாபரேஷன் கஃபேக்கு போலான்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேனேன்னு உள்ளுக்குள்ள அழுதுட்டே போக, யாருன்னு பார்த்தா அது நம்ம எம்சி. எம்சி அவனுக்கு ஆப்போசிட்ல சின்ன பொண்ணு கூட்டிட்டு போற ஹினாமிய கவனிக்க, இரு அன்னைக்கு பார்த்த பொண்ணு இவ அவதானேன்னு ஹினாமிய நினைக்கிறான். இதோட இந்த கதையோட ஆத்தர் இந்த கதைய நிறுத்திட்டாங்க. இதுக்கு மேல என்ன நடக்கும்? நம்ம எம்சி தொலைஞ்சு போன சின்ன பொண்ணுக்கு ஹினாமி ஹெல்ப் பண்றான்னு கூட போய் ஹெல்ப் பண்ணுவானா? இல்ல ஒரு சின்ன பொண்ண அவ கிட்னாப் பண்ணிட்டு போறான்னு போலீஸ கூப்பிடுவானா? இல்ல வேற ஏதாவது நடக்குமா? இந்த கதையோட முடிவ நான் உங்ககிட்ட தரேன். கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவ நீங்க இதுவரைக்கும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. வீடியோவ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இருந்து சாதிக்க நிறைய விஷயம் இருக்கும்போது இறந்து முடிக்க நினைக்காதீங்க.